அழகே அழகு அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்பவும் போல் மலர் பார்த்தீங்கன்னா கிச்சனில் சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மாமியார் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த சமயம் மதியம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. மலருக்கும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஆனால் மலர் பதில் எதுவுமே பேச மாட்டுறாங்க. என்கிட்ட பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் சொல்கிறாங்க. அவங்க எனக்கு வழியை விடு, நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்கிட்ட பேச மாட்டீங்களா, ப்ளீஸ் பேசுங்க, நான் பேசுனதெல்லாம் தப்பு தான், நான் அப்போ ரொம்ப கோவத்தில் இருந்தேன், அந்த சமயம் நீங்கள் மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளுன்னு சொன்னதுனால என்னையே அறியாமல் நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நான் பேசிட்டேன், நான் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதி சொல்கிறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, நான் தான் சுயமரியாதை இல்லாதவளாச்சே, என்கிட்ட நீ எதுக்கு பேசணும், எனக்கு வழியை விடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் பார்த்தீங்கன்னா, அப்படி சொல்லு மலரே, என்ன பேச்சு பேசுனா உன்னை, அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, அம்மா நீங்கள் கம்னு இருங்கம்மா, அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க பிரச்சனை அவங்க பேசி தீர்த்துக்கிட்டோம், நம்ம எதுக்கு தேவையில்லாமல் நடுவில் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா பாக்கியராஜை திட்டுறாங்க. உன் பொண்டாட்டியை சுயமரியாதை இல்லாதவ, மானம் கெட்டவ அப்படி இப்படின்னு சொல்கிறா, நீ நடனா அவளுக்கு சப்போர்ட் பண்ணின்னு பேசு பேசுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை, சுயமரியாதை இல்லைன்னு சொன்னது தப்பு தான், மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதீங்க, இது உங்களுக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருந்து உங்களை தெரியாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா, அவங்கக்கிட்ட திரும்ப பேச மாட்டீங்களா, அந்த மாதிரி மன்னிச்சு என்னை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதி ரொம்பவே அழுகுறாங்க. அவங்க அழுவ பார்த்தீங்கன்னா மலர் ரொம்பவே அப்படியே இறங்கிடுறாங்க. சரி நீ எதுக்கு அழுகுற, நீ அழாத, நீ அழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சமாதானம் ஆகி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே அவங்க மாமியார் பார்த்தீங்கன்னா, அவள் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை, இவ உண்மையாகவே சுயமரியாதை இல்லாதவ தான் போலன்னு சொல்லிட்டு மலரை பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளேயே திட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சமாதானம் ஆனதில் பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹாலில் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜே அவங்க அம்மா ராஜலட்சுமி உட்காந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. மலர் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் க்ளீன் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ நாள் அவகிட்ட பேசாமல் இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மலர் சொல்கிறாங்க. உடனே அவங்க மாமியார் பார்த்தீங்கன்னா, என்னடா இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா, அவள் வந்து பேசின பேச்சுக்கு இவள் அவகிட்ட பேசியே இருக்கக்கூடாது, என்னால் பேச முடியாதுன்னு இவள் கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்கணும், அதை விட்டுட்டு அவள் சாரி சொல்வாளாம், இவள் வந்து உடனே கட்டி பிடிச்சி பேசிடுவாளாம். என்னடா இது, சத்தியமாக சொல்கிற மலரே, உனக்கு கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மலருக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. பாக்கியராஜ் வர என்ன பேசுதுன்னு தெரியாமல் திரு திருன்னு முழிக்கிறாரு. ஒரு மூத்த மருமகளா உனக்கு கெத்தாக இருக்க தெரியாதா, உன்னை யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம் அப்படி தானே, கொஞ்சம் கூட உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மலருக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்தது. உடனே ஏஞ்சி வந்து, எதுக்கு நான் அவளை மன்னிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கா, அவள் தான் உனக்கு என்னென்னமோலாம் இல்லைன்னு சொன்னாலே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னமோலாம் இல்லைன்னா சொல்லலையே, சுயமரியாதை இல்லைன்னு தானே சொன்னா, அது உண்மை தானே அப்படின்னு சொல்லி மலரே சொல்கிறாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் தொட்டதுக்கெல்லாம் என்னை திட்டுவீங்க, ஏன் இப்போ கூட தான் எனக்கு அறிவே இல்லைன்னு சொல்லி திட்டினீங்க, நான் அதெல்லாம் கேட்டுட்டு கம்னு தானே நிற்கிறேன், சுயமரியாதை உள்ளவ இது மாதிரிலாம் நிற்பாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களே ஷாக்காக பார்க்குறாங்க, மலரா இதை பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. பாக்கியராஜ் ஒரு பக்கம் திரு திருன்னு முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலர், நான் சமைச்சா அது நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க, வீட்டு வேலை எவ்வளோ செஞ்சாலும் அதில் திருப்தி இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அமைதியாக தானே நிற்பேன், அப்படி யாராவது சுயமரியாதை உள்ளவங்க இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன தான் திட்டினாலும் மலரேன்னு நீங்கள் கூப்பிட்ட அடுத்த நிமிஷம் நான் உங்கள் முன்னாடி வந்து நிற்பேன், சுயமரியாதை உள்ளவங்க யாராவது அப்படி இருப்பாங்களா, அதுவும் என்னை சுயமரியாதை இல்லாதவன்னு சொன்னதில் தப்பே இல்லை, அவள் சொன்னது சரிதான், நான் தான் ஏதோ பெரிய இவ மாதிரி அவன் மேலே இவ்வளோ நாளாக கோவப்பட்டுட்டு இருந்தேன், சொன்னதெல்லாம் சரிதானே பாக்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கும் பாக்யராஜுக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது, மலரா இதெல்லாம் பேசினதுன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா திடீர்னு பார்த்தீங்கன்னா பாக்யராஜை கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா உன் பொண்டாட்டி இவ்வளோ பேச்சு பேசிட்டு போகிறா, நீ கம்னு இருக்க, நான் என்னம்மா அவளை கொடுமைப்படுத்துகிற மாதிரியும் நான் குடும்பக்காரி மாதிரியும் ஏன் மேலே கட்சியில் திருப்பி விட்டு போகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, அம்மா அவள் அப்படியெல்லாம் சொல்லம்மா, நீ என்ன சொன்னாலும் அவள் எல்லா வேலையும் செய்கிறேன்ற மாதிரி தான்மா சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் கேட்டதுன்னு என் காது செவிடா, அவள் இப்போ இவ்வளோ நேரம் என்ன என்கிட்ட என்ன சமரச மாதிரியாக பேசிட்டு போனால், கோவமாக தானே பேசிட்டு போனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா அவள் ஏம்மா உங்ககிட்ட கோவப்பட போகிறா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் விடு, பேசின பேச்சில் உடனே என்ன கடைசியாக பாக்யராஜ்னு சொல்லிட்டு போகிறா, அப்போ இவ்வளோ நாளாக உன்னை இப்படி தான் கூப்பிட்டுட்ருக்காளோ, எங்கள் எதிரில் தான் வாங்க போங்கன்னு சொல்லி நடிச்சிட்ருக்காளா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாக்யராஜுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல.
உடனே அவங்க அம்மா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல பாக்கியராஜ். அவள் என்னதான் சொல்லிட்டு போறா. நானா அவளை கொடுமையாக படுத்திட்டு இருக்கேன். ஏதோ நாங்கள் சொல்கிற பேச்செல்லாம் அவள் ஒருத்தி கேட்பா அப்படின்றனால நாங்கள் உரிமையில தானே அவகிட்ட வேலை சொல்கிறோம், வேலை வாங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அந்த மதி வந்ததுலேருந்து அவள் கூட சேர்ந்து சேர்ந்து இவ்வளோ ஆளே சரியில்லை, இவள் பேச்சுகிற பேச்சே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜ் என்ன சொல்கிறதுனே தெரியல. மலரை பார்த்துட்டு ஏன் தான் அவள் இப்படி பண்ணுறாளோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாரு. விடுகதை. வெளியே உள்ளதை தூக்கி எறிந்து விட்டு உள்ளே உள்ளதை சமைத்தான். பின் வெளியே உள்ளதை சாப்பிட்டு விட்டு உள்ளே உள்ளதை தூக்கி எறிந்து விட்டான். அது என்ன? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதி பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருப்பாங்க. ஒரு பக்கம் சுரேஷும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து கால் வந்திருக்கும், ஃபோன் பேசிவிட்டு அவரும் ரெடி ஆகிட்ருப்பாரு. மதி எங்கே ரெடி ஆகுறாங்களோ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் குறுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு ஃபோன் பேசிகிட்டே இருப்பாங்க. மதி இங்கே தான் இவர் இப்படி பண்ணுறாருன்ட்டு ஒரு மிரர் கிட்ட போய் அங்கே போய் ரெடி ஆவாங்க. டக்குன்னு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபோன் பேசிகிட்டே இருப்பார். திருப்பி அவங்க அங்கேருந்து இன்னொரு மிரருக்கு வருவாங்க. அங்கேயும் வந்து இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது அவர் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சைலண்ட்டாக நிற்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெடி ஆகி பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பரவாயில்லையே, நம்ம இவ்வளோ பண்ணியும் அவள் சைலண்ட்டாக போயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடிலாம் அவள் இப்படி கிடையாதே, சும்மாவே கோவப்படுவா, எதுக்கு எடுத்தாலும் கத்துவாளே, இப்போ பரவாயில்ல சைலண்ட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மதி ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு கிளம்புறாங்க. கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா மலர்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அத்தை மாமாவும் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க, ராஜலட்சுமி ராகவனும். அவங்கக்கிட்டே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க சொல்கிறத காதிலே வாங்காமல் ஒரு மாதிரி கண்டுக்காத மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா சரி நீ லஞ்ச் எடுத்துகிட்டு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன், உங்களுக்கு எது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, எல்லாருக்கும் மார்னிங் செய்கிறது தானே, நீ எடுத்துகிட்டு போ, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உடனே லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட கொடுக்குறாங்க. மதியம் அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மலர் பார்த்தீங்கன்னா காஞ்ச துணியை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பெரிய மருமக இன்றைக்கி என்ன பேச்செல்லாம் பேசினான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கிட்ட பார்த்தீங்கன்னா மலர் பேசினதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பார்த்தோன்னே மலரும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிற்கிறாங்க. மதி வந்து இவக்கிட்ட மன்னிப்பு கேட்டா, அதுவும் சாதாரணமாக இல்லை, கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்டா, இவளும் உருகி அவளை மன்னிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தப்பாக எதுவும் கூட சொல்லலைங்க, உன்னை யார் எது வேணாலும் சொல்லிட்டு போயிடலாமா, கொஞ்ச நேரம் கோவமாக இருந்தால் தான் என்ன, பெரிய மருமக மாதிரி நடந்துக்கிட்டா தான் என்ன அப்படின்னு தாங்க கேட்டேன். அது கூட நான் எதுக்காக கேட்டேன், அவன் மேலே இருக்க அக்கறையில் தான் கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா, நீங்கள் என்ன பேசாத பேச்சா, அதெல்லாம் கேட்டுட்டு நான் சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாக்கில் என்ன கெட்டவளை ஆக்கிட்டாங்க ஒரு நிமிஷத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா நான் அப்படியெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எப்படி சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி கேட்குறாங்க. நீங்கள் எத்தனையோ முறை என்னை திட்டிருக்கீங்க, இங்கே நான் வந்த நாள் முதல்லேருந்து என்னென்னமோ சொல்லியிருக்கீங்க, ஆனால் இது வரைக்கும் நீங்கள் அதுக்காக வருத்தப்பட்டதில்லை. ஆனால் மதியம் என்னை ஏதோ பேசிட்டா, ஆனால் அதுக்காக அவள் வருத்தப்பட்டா, என்கிட்ட வந்து சாரி சொன்னா, மன்னிப்பு கேட்டா, அதுக்கப்புறமா அவகிட்ட எப்படி பேசாமல் இருக்க முடியும் தானே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலர் உள்ளே போயிடுறாங்க. அவள் பேசும்போது பாக்கியராஜா என் பக்கத்தில் தாங்க இருந்தான். அப்போ அவனும் இது மாதிரி தான் ஒரு விளக்கம் கொடுத்தான். இவங்க நல்லதுக்கு பேசுகிறாங்களா கெட்டதுக்கு பேசுகிறாங்களான்னு ஒன்றுமே புரியலங்க அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா இங்கே 1008 பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நீ வேற எதுக்குடி ஒன்றும் இல்லாத பற்றிலாம் பேசி நீ வேற டென்ஷன் ஆகிட்டு இருக்க, அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னமோ சரிதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போ முதல்ல மாத்திரை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் ஏஞ்சி போகிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா என்னுடைய எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் ஆஃபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டு நாங்கள் எல்லோரும் ஒரு மனுஷாக முடிவெடுத்து உங்களை பர்மனெண்ட் பண்ண வேணான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு லெட்ரு கொடுக்குறாங்க. அது வேறு எதுவும் இல்லை, உங்களோட ரிலீவிங் லெட்ரு தான், நாளிலேருந்து நீங்கள் வேலைக்கு வர வேணான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு மதி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதை பார்த்திங்கன்னா ரேவதிக்கிட்டேயும் மலர்கிட்டேயும் சொல்லி வருத்தப்படுறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் தங்கராஜும் சுரேஷுன்றது அவங்களுக்கு தெரிய வருமா, தெரிய வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது இனி வர எபிசோடில் நம்ம பார்ப்போம். இது போன்ற விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விடுகதையின் விடை சோளம்.